இப்போது இருக்கிற காலகட்டத்தில் குடும்பத்துடன் சேர்ந்து நேரத்தை செலவழிக்கப் போகும் இடம்தான் திரையரங்கம். ஆனால் அந்த இடத்திற்கே போய் ஒரு மன நிம்மதியுடன் படத்தை பார்க்கும் அளவிற்கு தற்போது வருகிற எந்த படமும் அமைவதில்லை. இந்த நிலையில் சில படங்களை ரீரிலீஸ் செய்யப்பட்டாலும் பெருசாக சொல்லும்படி ரசிகர்கள் வரவில்லை. ஆனாலும் இதையெல்லாம் மாற்றும் விதமாக கடந்த ஒரு வாரமாக திரையரங்குகள் அனைத்தும் திருவிழா மாதிரி கொண்டாடி வருகிறார்கள். அதற்கு காரணம் விஜய் நடிப்பில் வெளிவந்த கில்லி படம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு ரீரிலீஸ் செய்யப்பட்டதுதான். இப்படி ஒரு மாஸ் ஹீரோவாகவும் ஹியூமர் கலந்த சரவணவேலும் நடிப்பை பார்ப்பதற்காகவே மக்கள் கடலென திரண்டு திரையரங்குகளுக்கு போக ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் பல தியேட்டர்கள் இன்னும் வரை ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டிக்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு விஷயத்தால் இப்போ வருகிற புது படங்களுக்கு தியேட்டர்கள் ஸ்கிரீன் இல்லாமல் தள்ளாடி கொண்டு வருகிறார்கள். அப்படித்தான் இப்போது வந்த ரத்னம் படம் பெரிய அளவில் அடிபட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்த ரீரிலீஸ்க்காக கிட்டத்தட்ட 6 படங்கள் தயாராகி இருக்கிறது. அந்த வரிசையில் இந்தியன் மே 30ஆம் தேதி வெளியாகிறது. குஷி மே 19ஆம் தேதி வெளியாகிறது. மங்காத்தா மற்றும் பில்லு படங்கள் அஜித்தின் பிறந்த நாளான மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறார்கள். இதனைத் தொடர்ந்து 7G ரெயின்போ காலனி, ரன் படங்கள் ரீரிலீஸுக்காக தயாராகி வருகிறது. இப்படி பழைய படங்கள் வரிசை கட்டி வருவதால் புதுப்பட தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய அடியாக விழப்போகிறது. இதற்கு பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்து வைத்ததே கில்லி சரவணவேலுதான். ஏனென்றால் இப்படம் கிட்டத்தட்ட 10 கோடி வசூலை பெற்றிருக்கிறது. இப்படி பழைய படங்களுக்கு மவுஸ் கூட புது படங்களை மக்கள் எட்டி கூட பார்க்க வரமாட்டார்கள். இதனால் பிரம்மாண்டமாக எடுக்க வேண்டும் என்று கோடிக்கணக்கில் பணத்தை வாரி இறைக்கும் தயாரிப்பாளர்களுக்கு பெருத்த அடியாக இருக்கப் போகிறது.